இப்ப நாம செய்கிற அந்த நன்மைகள் எல்லாம் நம்மளோட மறுமைக்கு வரும், சாலிகான அமல் வரும், நல்ல நோக்கத்தோட செஞ்ச செயல்கள் வரும், நல்ல விஷயத்துக்காக செலவழிச்ச அந்த நேரம் வரும், நல்ல விஷயத்துக்காக செலவழிச்ச அந்த பொருளாதாரம் நமக்கு அந்த இடத்துல நன்மையாக முடியும். நியாயமான குர்ஆன் வசனங்கள், ஹதீசுகள் வருகிறதா இல்லையா? அப்ப இதெல்லாம் நன்மை. அந்த நன்மை என்கிறது மறுமையில உங்களுக்கு சேரும், உங்களுக்கு வந்தடையும். நீங்க என்ன செய்யாதங்க, கவலைப்படாதங்க என்று வேத வசனங்கள் அதிகமாக நமக்கு என்ன செய்யுது, வலியுறுத்துது. இதை தவிர இது இல்லாம இப்படி செய்கிற, இப்படி செயற்படுற இந்த நோக்கத்துக்காக என்று அந்த நோக்கம் சாலிகான நோக்கமாக அமையாத ஏனைய செயற்பாடுகள் எல்லாம் என்ன செய்யப்படும், இப்ப மறுமைக்கு வராது. அப்ப அதை இம்மையோட என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அப்ப இம்மையோட முடிகிறேன் எப்படி முடியும்? நன்மையா முடியுமா, தீமையா முடியுமா? முடியுமா? அப்ப முதலாவது அது தீமையா எப்படி முடியுது என்கிறத உலகம். அது தீமையா எப்படி முடியுது என்றால் அதுல நமக்கு எந்த பிரயோசனமும் இல்லாம முடியும். மெயின் விஷயம். நம்ம ஒரு பிரயோசனம் கண்டுகிட்டு இருந்தாலும், இப்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம், இல்லாட்டி ஒரு விருந்துக்கு போயிட்டோம், இல்லாட்டி ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டோம், ஏதோ ஒரு நிகழ்வுக்கு நாம போய் இருந்து நாம சந்தோஷமா கொண்டாடுறோமா இல்லையா? சந்தோஷமா அந்த நிகழ்வுல நிக்கமா இல்லையா? இப்ப இதுல நமக்கு மார்க்கத்தை அடிப்படை வச்சு நாம இந்த நேரத்தை இல்லாட்டி இந்த சிலவை இல்லாட்டி இந்த நோக்கத்தை நாம செய்யாம விட்டா, இல்லாட்டி ஒரு சாலிகான விஷயமாக அந்த விஷயத்துல சம்பந்தப்படாம விட்டா, அந்த எல்லாம் அந்த அந்த சாலிகாக சரியான நோக்கம் இல்லாத சம்பந்தம் இல்லாம நம்ம அந்த செயற்பாடுல படக்கூடாது. அந்த செயற்பாடு என்னையா முடியும், நமக்கு இப்ப நன்மையா முடியாது, மறுமைக்கு நம்மளோட வராது. அப்படி என்ன தீமையா முடியும், உலகத்தோடைய நின்றும் இல்லையா? அப்படித்தானே? அப்படி என்ன உலகத்தோடைய தீமையா முடியுது என்றா அதுக்கு என்ன காரணம்? அது ஒரு வீணு விளையாட்டு மாதிரி ஆகுது. இந்த வெரி குட், கரெக்டான புரியுது. அது என்ன ஆகுது, தீமையாகுது என்றா என்ன, ஒரு வீணும் விளையாட்டுமாக ஆகுது. அப்ப அப்படியெல்லாம் அந்த வாழ்ந்த வாழ்க்கை, அப்படியெல்லாம் சிலவழிச்ச சிலவு, அப்படியெல்லாம் சிலவழிச்ச நேரம், அப்படியெல்லாம் செயற்பட்ட செயற்பாடுகள் என்று மொத்தமும் தீமையாக முடியுது. அது தீமையெல்லாம் போய் முடியும்ன்றதுக்குரிய அர்த்தம் என்ன? ஒரு வீணாகவும் ஒரு விளையாட்டாகவும் முடியுது அல்லாமல் அதில இருந்து நமக்கு ஒரு நன்மையும் கிடைக்கல. இப்ப நேற்று இல்லாட்டி ஒரு 4 நாளைக்கு முதல் இல்லாட்டி ஒரு 40 நாளைக்கு முதல் நாம அப்படி ஒரு நிகழ்வை இல்லாட்டி அப்படி ஒரு நேரத்தை இல்லாட்டி அப்படி ஒரு செயற்பாடை நாம சம்பந்தப்பட்டு நாம நடந்த ஒரு விஷயத்தை சிந்தனைக்கு எடுத்து பாருங்க. அதுல இப்ப அதனால இப்ப நமக்கு நம்மளுடைய கூட அந்த நிகழ்வுல இருந்து, அந்த செயற்பாடுல இருந்து, அந்த விஷயத்தில இருந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட கூட வந்திருக்கா, இல்ல அது முடிஞ்சா? அப்ப அது அந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முதல்ல இருந்து பெட்டிஷன் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். இப்படி ஒரு ஃபங்க்ஷன் வருது, நாம அப்படி போகணும், இப்படி போகணும், அந்த ஃபங்க்ஷன்ல அப்படி நிற்கணும், இல்லாட்டி இப்படி இருக்கணும் என்று நிறைய கற்பனைகளையும் எதிர்பார்ப்புகளையும் வளர்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நியாயமான ஆசைகளையும் செலவழிச்சுக்கிட்டு அந்த செயற்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு கிழமை 10 நாள் 1 மாச கால பகுதியை செலவழிச்சு அந்த ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு போய் அதை முடிச்சுட்டு நல்லா வீட்டை வந்ததோட அதுல இருந்து உங்களுக்கு நமக்கு ஏற்படுற நன்மை அது எப்ப நமக்கு விளங்குது? அதுக்கு பிறகு நாம தான் ஒரு வார்த்தை, இவ்வளவுத்துக்கும் தானா இவ்வளவு நாளுக்கு இப்படி கஷ்டப்பட்ட. அப்ப என்னன்னா நாம எதிர்பார்த்த அளவுக்கு, நாம ஏற்பாடு பண்ணின அளவுக்கு, நம்முடைய நேரத்தை ஒதுக்கின அளவுக்கு, நம்முடைய பொருளாதாரத்தை பணத்தை நாம செலவழிச்ச அளவுக்கு நமக்கு அந்த நிகழ்வு என்ன செய்யல, ஒரு திருப்தியை தரல.
ஒரு ஒரு நிம்மதியை தரல, ஒரு சாந்தி ஏற்படல. அப்ப அது அந்த நிகழ்வு முடிஞ்ச அடுத்த ஆகக்குள்ள அதுல எந்த நன்மையுமே நம்மளோட வந்து சேரல. முதல் தீமையை விளங்கிக் கொள்ளணுமே. நாம் விளக்கின விஷயம் புரியுதா? இன்னும் கொஞ்சம் புரிய வைக்கவா? கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்ப இப்ப போய் அந்த நிகழ்வுல நின்று அந்த நிகழ்ச்சியில பூரணமா கலந்துக்கிட்டு எதிர்பார்த்த எல்லாம் நடக்காம மன உளைச்சலோட, மன அழுத்தத்தோட, கற்பனை பண்ண விஷயம் எல்லாம் அங்க காரியமாகாத, நடக்க செயற்படுத்த முடியாத ஒரு மனோநிலை, ஒரு பாதிக்கப்பட்ட நிலையோட கடைசியா வந்து என்ன செய்யறோம்? எந்த அளவுக்கு நாம போகக்குள்ள, அந்த நிகழ்வுக்கு போகக்குள்ள, சும்மா வைங்கள இன்னும் கொஞ்சம் விவரமா போகும், ஒரு 10 நாளா ஒரு மாசமா நேரம் எடுத்து டைம் எடுத்து அந்த நிகழ்வுக்காக நாம ரெடி ஆகிறோம் வைங்கள. அந்த நிகழ்வுக்கு நாம ரெடி ஆகிற நிகழ்வை ஒரு ஒரு 500 பேரு, ஒரு 1000 பேரு வந்து கலந்து கொள்ற ஒரு நிகழ்வு ரெண்டு வெப்பமே. அப்ப 500 பேர் வாராக, 1000 பேர் வாராக, நாம அவர்களுக்கு மத்தியில நாம எப்படி போகணும், அவர்களுக்கு மத்தியில அந்த நிகழ்வுல நாம எப்படி நிக்கணும், அவர்களுக்கு மத்தியில அந்த நிகழ்வுல நாம எப்படி நடந்துக்கணும், அந்த நிகழ்வுல நாம கலந்து கொள்ளக்குள்ள அன்னைக்கு நிக்கிறவங்க நம்மளை எப்படி பார்க்கணும், நம்மளோட எப்படி கதைக்கணும், நம்மளை எப்படி மதிக்கணும், நமக்குரிய இடத்தை எப்படி தரணும், அதுக்கு தகுதியா நாம போகணும். இன்னும் சொல்லணுமா? நிறைய ஒரு கும்பம் உள்ளத்தில கற்பனையா சுமந்துக்கிட்டு அந்த சுமையை ஏற்படுத்தினது எவ்வளவு காலமா? ஒரு சில நிகழ்வுகளுக்கு ஒரு வருஷமாவே ரெடியாகிறே இல்லையா? அதுல நமக்கு அந்த நிகழ்வுக்கு ரெடி ஆகிறதுல, அந்த நிகழ்வுக்கு போறதுல, அந்த நிகழ்வுல கலந்து கொள்ற, அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ற அந்த கட்டத்துக்காக நாம ஒரு கற்பனை ஒன்றுல போய் அந்த கற்பனையை வச்சுக்கிட்டு அதுக்காகவே முதலாவது நேரத்தை என்ன செய்யறோம்? நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு நிகழ்வு இருக்கு, நம்ம அதுக்கு போகணும் ஒவ்வொரு நாளும் நேரத்தை ஒதுக்குறோமா இல்லையா? நேரத்தை ஒதுக்குற மட்டுமா? அந்த நேரத்தை ஒதுக்கி நம்முடைய செயற்பாடையும் ஒதுக்குறோமா இல்லையா? செயற்பாடு மட்டுமா ஒதுக்குறோம்? செயற்பாடை ஒதுக்கி ஏனைய வேலைகள், முக்கியமான வேலைகளை அனுப்பற்றோமா இல்லையா? அதுக்குள்ள நம்ம முக்கியமா உறவாட்டத்தையும் மஜ்லிஸுக்கு வாரது இதுகளையில நம்ம அந்நேரம் கணக்கெடுக்கிறோம். சரி, அது பக்கம் பக்கமே ஃபங்க்ஷன் இல்லாம இருந்துடும். ரைட். அடுத்தது முக்கியமா நமக்கிட்ட வருஷக்கணக்கா சேகரிக்கப்பட்ட, இல்ல வசதி இருக்கிறார்கள் லட்சக்கணக்கில் பணத்தையும் அதுக்கு செலவழிக்கமா இல்லையா? அதுக்கு இல்லாத பணம் என்னத்துக்கு? அந்த ஆழத்துல போய் இது எல்லாம் மொத்தமா என்னன்னு பார்த்தா ஒரு எனக்கு ஒரு மரியாதை வேணும், எனக்கு எல்லாரும் என்ன கௌரவிக்கணும், எல்லாரும் என்ன மதிக்கணும், எல்லாரும் என்ன பார்க்கணும், எல்லாரும் என்ன கொஞ்சம் புகழா நினைக்கணும், எல்லாரும் என்ன புகழா கதைக்கணும், எல்லாரும் புகழ்ற மாதிரி நான் நிக்கணும். இன்னும் சரியா? இதை விட ஆழமா வேற என்ன நோக்கம் இருக்கு? ஆழத்தில் அது வழியே நாம் சொல்றோம் இல்ல, கதைக்கிறோம் இல்ல, ஆனா ஆழத்தில மொத்தத்தில ஒரு புகழை நோக்கி இல்லையா? அந்த ஃபங்க்ஷன்ல அவ்வளவு பேருக்கு மத்தியில இன்ன ரேஞ்சில இன்ன லெவல்ல நான் நிக்கணும், எல்லாரும் பார்க்கணும் என்ற ஒரு பரவலான கற்பனையோட, பரவலான ஒரு சிந்தனையோட, பரவலான ஒரு செயற்பாடை செஞ்சு, ஒரு பரவலாக தன்னுடைய மைண்ட் அதுக்கு செலுத்தி எடுத்த காலமும், எடுத்த செயற்பாடும், எடுத்த நேரமும், அதுக்காக செலவழிச்ச பணமும், ஃபங்க்ஷன் முடிஞ்ச வீட்டுல வந்து உங்களுக்கு நன்மையா முடிஞ்சிச்சா, இவ்வளவு தானா என்று ஒரு தீமையா முடிஞ்சா? அப்ப எதிர்பார்த்த திருப்தியா இதுல தரல, எதிர்பார்த்த திருப்தியா இதை கிடைக்கல. ஆனா எதிர்பார்த்த அந்த திருப்தி என்று சொல்லி இப்படி இருந்தா திருப்தியா இருக்கும் என்று ஏன் கிடைக்கல, ஏன் அதை அமையல என்ற உண்மையில அப்படி ஒன்று இல்லை. அவராக நினைச்சாரு, அவராக வளர்த்தாரு,
அவராக உள்ளத்தில அதை பாதுகாத்தாரு. அவராக அதுக்காக செயற்பட்டு அவரே கடைசியா என்ன செஞ்சாரு, அந்த குழியில வந்து விழுந்து அடுத்தண்டையில இருந்து அந்த ஃபங்க்ஷனை பத்திய கதை எப்படி வருமாண்டா பாருங்க. அவன் சிரிப்பான நினைச்சா அவன் திரும்பியும் பார்க்கல. பாத்தீங்களா மறைஞ்சால அவ வந்திருந்தா பாத்தீங்களா அங்கால இல்ல நான் சிரிக்கையும் இல்ல என்ன நிமிந்து பார்க்கல மறைஞ்சாலே. என்ன இப்ப எல்லாருக்கும் சந்தோஷமா கதைப்படுதா இல்ல வேதனையா கதைப்படுதா? எதிர்பார்த்த அவ்வளவு நீனைக்கு மாறி தீமையா மாறுதுவா, துன்பமா மாறுதுவா, துயரமா மாறுதுவா. அப்ப இப்ப நாம இந்த விஷயத்தில எடுத்துக்கொண்ட அவ்வளவும் இன்னைக்கு வந்து நமக்கு நன்மையா முடிஞ்சிருக்கா, திருப்தியா முடிஞ்சிருக்கா, சாந்தியை ஏற்படுத்திருக்கா, ஒரு நிம்மதியான நிலையை நமக்கு நம்மள உள்ளத்துல உருவாக்கியிருக்கா? ஓமா இல்லையா? இல்ல. அப்ப இப்பதான் மறுமைக்கு நன்மை எப்படி வரும் என்று சொல்லலாம். இப்ப இது மறுமைக்கு வரல. மறுமையில என்ன முடிஞ்சிருக்கி? மறுமை என்ற என்ன? இப்ப அடுத்த நிமிஷம், அடுத்த கணம், அடுத்த நாள், அடுத்த கிழமை. அப்ப என்ன கண்காணும் மண்ணுலகு காலத்தில் மறையிடடா, கண்காணா மறு உலகு கர்மவினை காட்டுதடா. இவன் கண்காணா மண்ணுலகு எப்படி அந்த அந்த கர்மத்துக்குரிய வினையை காட்டுது? அவர் வெளிய கொஞ்சத்தை தான் சொல்லுவார். மத்த அவ்வளவு உள்ளுக்கிறீங்க, இதை நம்ம செல்லக்கூடாது. ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம பட்ட பாடுக்கு இப்படி ஒரு சம்பவம் நமக்கு நடந்திருக்கவே கூடாதுன்னு நிறைய வச்சிருப்பாரா இல்லையா? அதெல்லாம் மனித இல்லாம உள்ளுக்கே வச்சுக்கிட்டு புழுங்கி 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 இப்படி செஞ்சிருக்க கூடாது, எனக்கு இப்படி என்ன பார்க்காம போயிருக்க கூடாது, நான் போய் கதைக்கும் எனக்கு சலாஞ்சு இல்லாம நின்றது இருக்கே, நான் ஜென்மத்துக்கும் திரும்பி பார்க்க மாட்டேன். என்ன புழுங்குதா, புழுங்கிச்சா, அப்படி புழுங்குற வீட வந்துச்சா, புழுங்கினமா நான் அனுபவத்தை சொல்றேன், எங்கள்கிட்ட நடக்குது. அப்ப இன்னைக்கு இப்படி நடந்த ஒரு விஷயத்தை வச்சு அந்த அவ்வளவு காலமும் நாம அந்த எடுத்துக்கொண்ட முயற்சியால நமக்கு மொத்தத்துல ஒரு முடிவுக்கு தான் வரலாம். என்ன, எனக்கு நிம்மதி கிடைக்கல, எனக்கு அந்த மறுமையில நன்மையா முடியல. இப்படி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு நிகழ்வு உலகத்தோட சம்பந்தப்பட்டு மட்டும் உலகத்து நோக்கா வச்சு, சரியா, பொருளையும் புகழையும் அடிப்படையாக வச்சு போற செயற்பாடு, செலவழிக்கிற பொருளாதாரம், அதுக்கு எடுக்கிற நேரம் எல்லாம் தீமையாக முடியுது, முடிஞ்சிருக்கி என்கிறதுக்கு நம்மட மனச்சாட்சி நமக்கு சாட்சி சொல்லும். முடிச்சு அடுத்த ஃபங்க்ஷன் ஒன்று வரட்டும், கடைசால முடிவதான் அது வரட்டும், கூப்பிடுவாதானே. இதோட முடிஞ்சா இன்னும் 2 பிள்ளை இருக்கி, இல்லாட்டி அவட வேற யாரும் குடும்பம் இருக்கி, இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு சாப்பாட்டுக்கு கூப்பிடுவாங்க, நம்ம அண்ணன் பார்த்துக்கோம். அப்ப மொத்தத்தில இதுதான் கடைசியா நன்மை என்று எதிர்பார்த்தது தீமையாக மாறிட்டு எங்க மறுமை என்றா இது அடுத்த நிமிஷம் அடுத்த காலம் வாழ்வு மறுமையை நோக்கிய பயணம். அப்ப மறுமையில வந்து தீமையா முடிச்சு. இப்ப நாங்க அதே உலகத்தில இருந்துகிட்டு அதே உலகத்தில செய்யற என்ன செயற்பாடுகள் எல்லாம் மறுமையில வந்து நன்மையாக ஆகுது, நன்மையாக முடியுது, நன்மையாக தெரிய வருகுது என்றதை பார்ப்போம் இல்லையா? இப்ப இந்த குடும்பத்தில 50 பேருக்கு மேல 60 பேருக்கு மேல இருக்காளா இல்லையா? பெண்கள் உறவாட்ட குடும்பத்தில இருக்கா. அதே மாதிரி அந்த மத்த உண்மை வழிபாடு குடும்பத்துல 290 பேருக்கு மேல இருக்காரு. இன்னும் குடும்பத்துல 650 பேர் அப்படி இல்லை நிறைய இருக்கா. இல்ல இந்தியோட நேற்று நடந்த ஃபங்க்ஷனோட 22வது குடும்பம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ரைட்டா? இப்படி குடும்பத்தில அநேகர் இருந்ததுக்கு, அநேகர் வந்ததுக்கு, தொடர்ந்து உறவாட்டத்துக்கு வந்து ஒரு மணித்தியாலம் உங்களோட நேரத்தை ஒதுக்கி இத காது கொடுத்து பேசுற விஷயங்களை கேட்டு சிந்தனை பண்ணி
அறிவு ரீதியாக உங்களோட உள்ளம் தெளிவடைகிற விஷயம். ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் கூடுதா குறையுதா? அப்ப இப்ப ஒரு 3 மாசத்துக்கு முதல் ஒரு 6 மாசத்துக்கு முதல் உறவாட்டத்துக்கு வந்த உள்ளம், உங்களோட அறிவு பக்குவம் இல்லாட்டி அறிவினுடைய தகமை படிப்படிப்படியா வந்து இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் பயாசா ஆரிஃபாவெல்லாம் பேசின விஷயம் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. வந்து நின்று இப்ப புரிஞ்சிட்டு அந்த விஷயங்களை பேசினது இந்த அளவுக்கு உங்களாலையும் வர முடியும், வரலாம் என்கிற ஒரு திடமான ஒரு மனோநிலை எனக்கு உருவாயிடுச்சு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முதல் வந்து பேசின அவளுக்கு அது விளங்காது. எந்த இடத்த வந்து ஏன்னா வந்துட்டாலே தெளிவாயிட்டே சிந்திக்காளுக்குள்ள போய், அதனால அவர்களுக்கு அது பெருசா விளங்காது. அதுல எந்த சம்பந்தமும் இல்லாம அந்த தெளிவும் இல்லாம அந்த தகமைக்கும் வராம பனிய பள்ளத்துல கிடக்காளே, அவங்களோட போய் 4 வார்த்தை கலைச்சாத்தான் விளங்கும். நாம அவங்கள விட, அவங்கள அறிவு தகமையை விட, அவங்கள உள்ளத்திலே இருக்கிற விஷயங்களை விட படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி இந்த அளவுக்கு தெளிவா விளங்கி, தெளிவாக எடுத்து, தெளிவாக சிந்திச்சு, தெளிவாக இருக்கிற நிலைய கல்பால கண்டு இன்னைக்கு தெளிவான ஒரு பாதையில திரும்ப இல்லையா தெளிவாக போயிட்டு இருக்கோம். வந்து உங்களோட உணர்வு வந்து, உங்களோட அறிவு வந்து உங்களுக்குள்ள சாட்சி செல்லுமா செல்லாதா? செல்லும். என்ன ரஷ்யா செல்லுமா செல்லாதா? சொல்லுதுவா? அப்ப நீங்க இந்த களிமாவுக்காக, இந்த கொள்கைக்காக, இந்த ஏகத்துவம் என்று சொல்லி சென்ன இந்த ஏகமா இருக்கிற இந்த நிலையில தரிபடுறதுக்காக இந்த அறிவை தேடினதும், இந்த அறிவு பேசப்படுற இந்த சபையில வந்து உட்கார்ந்ததும், இந்த சபையில இந்த உறவாட்டம் என்று சொல்லி இதுல இருந்து உங்களோட அறிவுக்கு தேவையான விஷயங்களை நீங்க எடுத்ததும், இதுக்காக நீங்க இப்போ ஒரு 3 மாச காலமாக 3 வருட காலமாக எடுத்த நேரம், அதுக்காக செலவழிச்ச செலவு, அந்த குறிக்கோளுக்காக வந்து உட்கார்ந்தது எல்லாம் மறுமையில தீமையா வந்து முடிஞ்சிருக்கா, நன்மையா வந்து முடிஞ்சிருக்கா? நீங்க இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முதல் இதுக்கு நெட்டு போடுறதுக்காக 10 ரூபாய் செலவழிச்சு வைப்பமே, அந்த 100 ரூபாய் செலவழிச்சிங்க வைப்பமே. நெட் உறவாட்டத்துக்கு வாரத்துக்கு ஒரு 100 ரூபாய் ஒரு 200 ரூபாய் நீங்க செலவழிச்சிருக்கீங்களா இல்லையா? ஒரு மணித்தியால நாங்க 1 ஜிபியாவது போகும். அதனால எனக்கு ஒரு 200 ரூபாய்க்கு போடணும் மட்டும் போட்டுக்கிட்டு வந்த அந்த காசி மறுமையில வந்து உங்களுக்கு நன்மையா முடிஞ்சிருக்கா, தீமையா முடிஞ்சிருக்கா? இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முதல் 2 வருஷத்துக்கு முதல் ஒரு 2 மணித்தியாலம் வந்து இந்த உறவாட்டத்துல இருந்து 4 விஷயத்தை எடுத்து தொடர்ந்து நேரத்தை ஒதுக்கி விஷயங்களை எடுத்து இன்னா வந்து இருக்கிற இந்த கட்டத்துல திரும்பி உங்களோட உள்ளத்தை நீங்க பார்த்தா, உங்களோட கல்புல ஒரு கண்ணிருக்கி, கல்பும் அந்த கண்ணை திறந்து ஏகத்தை பார்க்கும். ஏகமா இருக்கிற நிலை உங்களோட கல்புக்கு தெரியுது. நீங்க அந்த நிலையை பார்க்குறீங்க. அந்த நிலையில தரிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி இந்த ஒதுக்கின நேரம் எல்லாம் வந்து இன்னைக்கு நன்மையா முடிஞ்சிருக்கா, தீமையா முடிஞ்சிருக்கா? அது அங்கல போகும். இதனால நீங்க ஏற்பட்ட துன்பம், துயரம், கஷ்டம், எவ்வளவோ சோதனைகள், சில நேரங்கள் வர முடியாத சூழல்கள், சில நேரங்கள் சில சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாம் செஞ்சு நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு, இந்த சச்சன சங்க இந்த உறவாட்டத்துக்கு, இந்த சச்சன சங்க இந்த மாணவர்களோட வந்து இருந்து இந்த சத்திய உண்மையை நான் கேட்கணும் என்று நீங்க சாலிகாக எடுத்த அந்த ஒரு நோக்கம், இஹ்லாஸான அந்த ஒரு நோக்கம், அடுத்த நாள், அடுத்த கிழமை, அடுத்த மாசம், அடுத்த வருஷம் வந்து இன்னா வந்து நன்மையா முடிஞ்சிருக்கா, தீமையா முடிஞ்சிருக்கா? நன்மையாவே முடிஞ்சிருக்கு. அப்ப நீங்க ஒரு வருஷமாக இதுக்கு எடுத்த நேரமும், ஒரு வருஷமாக இதுக்கு எடுத்த உங்களோட செயற்பாடும், ஒரு வருஷமாக இதுக்காகவே நீங்க
ஒரு செலவை செஞ்ச அந்த பணமும் ஈனிக்கு தீமையா மாறி தீமையா வந்து உணரப்படுகிறா, எல்லாம் நன்மையா மாறி நான் ஒரு நல்ல இடத்துக்கு வந்து ஒரு நிம்மதியா திருப்தியா ஒரு சாந்தியாக இருப்பேன், இருக்கிற இடத்தை நோக்கி நான் போறேன் என்று நன்மையா முடிஞ்சிருக்கா. உண்மையாத்தான் முடிஞ்சிருக்கு. இப்ப உனக்குதா அப்ப இம்மையில எதுக்கு நேரத்தை கொடுத்தா, எதுக்கு பணத்தை செலவழிச்சா, எதுக்கு செயற்பாடு செலவழிச்சா மறுமையில தீமையா முடியும், எதுக்கு தந்த பணத்தை செலவழிச்சா, எதுக்கு தந்த நேரத்தை செலவழிச்சா, எதுக்கு நம்மட செயற்பாடுகளை முன்னுரிமை கொடுத்தா மறுமையில நன்மையாக முடியும், எது மறுமையில தீமையா முடியுது, எது நன்மையாக முடியுது என்று இதுக்கு மேல நான் உங்களுக்கு புரிய வச்சு தரணுமா? இல்ல, நல்லா புரிஞ்சுது. ஆரிவா ராம்சியா புரிஞ்சுது. இப்ப ஒரு நிம்மதியும் ஒரு திருப்தியும் எவன் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல என்ற ஒரு மனோநிலையும் வந்து நான் நானாக இருக்கிற நிலை வந்திருக்க இல்லையா? இன்னைக்கு மனம் அழுத்தி 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 பிடிச்சி அழுத்தத்தை ஏற்படுத்தி துன்பத்தை ஏற்படுத்தி துயரத்தை ஏற்படுத்தி உள்ளம் ஒரு திருப்தி இல்லாத ஒரு வேதனைப்படுற ஒரு வேதனைக்குள்ள போய் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு நிலை வந்திருக்கா? அப்ப நீங்க அதுக்கு 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சு தீமையா முடிஞ்சிட்டு இதுக்கு நீங்க 1 ரூபாய் செலவழிச்சு நன்மையா முடிஞ்சிருக்கேன்டா. அதுக்கு நீங்க 1 மாதம் செலவழிச்சு தீமையா முடிஞ்சிட்டு இதுக்கு நீங்க 1 மணித்தியாலம் செலவழிச்சு நன்மையா முடியுதுண்டா. அதுக்கு நீங்க 1 மாதம் எல்லாம் அங்கேயும் இங்கேயும் ஓடி 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 ரெடியானது தீமையா முடிஞ்சிட்டு இருக்கிற சூழல்ல இருக்கிற உடுப்புகளை போட்டுக்கிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு 1 மணித்தியால இன்னும் வந்து உட்கார்ந்த உடனே நன்மையா முடியலண்டா. உங்களுக்கு நன்மை வேணுமா தீமை வேணும்? சுலபமா தந்திருக்கானே. அப்ப அதுக்காக உலகம் வானா உலக வாழ்க்கை வானா அது வாழக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. நமக்கு இந்த நிலையை பிடிக்கும் வரைக்கும் இந்த நிலையில வந்து திருப்தியாக உட்காரும் வரைக்கும் அவன் ஏற்றுக்கொண்ட அந்த சாந்தி வழியில போய் அந்த சாந்திய முழுமையாக அவன் யாரு அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட இந்த சாந்தி மார்க்கத்தை அந்த சாந்தி வழியில போய் முழுமையாக அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உலகம் நமக்கு தேவை. அது எந்த அளவு அந்த உலகத்தோட இருக்கணும், எந்த அளவு அந்த உலகத்தோடு சம்பந்தப்படணும், எந்த அளவு அந்த உலகத்தோடு செயற்படணும், எந்த அளவு இந்த உள்ளம் இந்த உலக விஷயங்களில மூழ்கி இருக்கணும் என்று நான் முதல் அளவு ஒரு குறிப்பிட்ட போறோம் போட்டு அது தேவையா தேவையில்லையா? இப்ப எங்களுக்கு 2 நாள் பயணம் போய் சும்மா வாங்கினதுக்கு கொழும்புக்கு போய் 2 நாள் நின்று அங்க இங்க எல்லாம் சுத்தி பார்த்து கோல்பீஸுக்கு போய் தியேட்டருக்கு போய் இதுக்கு போய் அதுக்கு போய் அப்படி எல்லாம் ஒரு பண் எடுத்து போட்டு ஊட்ட வந்திருந்தா திருப்தி ஏற்பட்டிருக்குமா? அதெல்லாம் செய்யாத ஆக்கலாம் நாம ஆனா இந்த 2 நாளும் போயிட்டு அந்த பிள்ளைகளோட இருந்து இந்த விஷயங்களையும் பேசி அங்க வேற எதுக்குமே பேசப்படல. சும்மா நாம வேற நிர்வாக விஷயம் பேசுவோம், அடுத்த கட்ட நகர்வுகளை பத்தி பேசுவோம், வேற செயற்பாடுகள் என்னென்ன செய்யலாம் என்று பேசுவோம்னா அதுக்கும் இடம் கொடுக்காம அதுக்கும் நேரம் எடுக்காம நீங்க இதுக்கு விளக்கம் செய்யுங்க, இதை விளக்குங்க, இதை பேசுவோம், இதை கலந்துரையாடுவோம் என்றே இந்த மாணவர்கள் நிற்காக கேட்காக பேசுறாங்கன்றா இந்த 2 நாளும் அங்க என்ன நடந்திருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. அவ அப்படியே மறுமையில நன்மையாக முடிஞ்சிருக்கிறது எங்களுக்கு விளங்குது. ஐனிக்கு அவங்க பாடுபட்டது, ஐனிக்காக அவங்க எடுத்த நேரங்கள், அதற்காக எடுத்த முயற்சிகள், அதற்காக பங்களிப்பு செஞ்ச, அதற்காக சிலவுக்காக அந்த தொகையை ஒதுக்கி தந்த மாணவர்கள் செஞ்ச எல்லாம் மறுமையில தீமையா முடியும், தீமையா முடிஞ்சிட்டு நீங்க சொல்றீங்களா? அதற்காகத்தான் நன்மையாக முடியும். அது நன்மைக்குரிய விஷயம். நாங்க நல்ல நோக்கத்தில் இறங்கி இதை செயற்படுத்துறோம். எங்களோட உள்ளத்தில நல்ல நோக்கம் இருக்கி என்கிறத உலகம் விளங்கும் காலம் வெகு விரைவில் நாங்க
வைத்த வளர்க்க இறங்கல, உலகத்துல இந்த கல்வியை வளர்க்க இறங்கியிருக்கோம் என்று குருடர்களுக்கெல்லாம் நாங்க ஒரு நாளைக்கு தொடர்ந்து காட்டுவோம். எங்களோட நோக்கம், நாங்க உள்ளத்துல நாங்க வச்சிருக்கிற நோக்கம் இருக்கே, அந்த ஆழமா அந்த ஃபங்க்ஷனுக்கு போனா புகழணும், ஃபங்க்ஷனுக்கு போனா எல்லாரும் நல்லா பிடிச்சணும், ஃபங்க்ஷனுக்கு போனா எல்லாரும் கட்டி பிடிக்கணும், ஃபங்க்ஷனுக்கு போனா எல்லாரும் எங்களை கொஞ்சணும், ஃபங்க்ஷனுக்கு போனா எங்களை தூக்கி தலையில வைக்கணும், ஃபங்க்ஷனுக்கு போனா ஒருத்தர் ஒன்று வச்சிடக்கூடாது, ஃபங்க்ஷனுக்கு போனா எல்லாரும் எங்களை பார்க்கணும் என்று ஃபங்க்ஷன் நடத்தல. அப்படி ஒரு ஃபங்க்ஷன் செய்யல, அப்படி ஒரு நிகழ்வை நாங்க ஏற்பாடு செய்யவும் இல்லை, அதை செய்யற இடம் கொடுக்கவும் இல்லை, அதை இனிமேலும் கொடுக்கவும் மாட்டோம். எங்களோட நோக்கம் என்ன? ஏதோ ஒரு அடிப்படையில, ஏதோ ஒரு வகையில இந்த கல்வியை தாகத்தோட இருக்கிற மக்களுக்கிட்ட கொண்டு போய் என்ன செய்யணும்? சேர்க்கணும். முடியுமான அளவுக்கு இதை சேர்த்து அந்த தாகத்தோட இருக்கிற மக்கள் இதுக்குள்ள இணைஞ்சி இவ்வளவு ஒரு ஆழமான விஷயத்தையா நாம மேலோட்டமா வச்சுக்கிட்டு இருக்கோம். கண்ணை மூடிக்கிட்டு இருட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்ணை மூடிக்கிட்டு இருட்டுதானா தியானம் உணர்றோம். புரிய வைக்கணுமா இல்லையா? புரிய வச்சு கொடுக்கணுமா இல்லையா? தியானம் செய்கிற நோக்கம் என்ன என்கிற அந்த நோக்கத்தை தெளிவுபடுத்தி, இந்த நோக்கத்துக்காக நீங்க தியானம் செய்ய என்று சொல்லி அந்த தியானத்தை விளக்கி கொடுக்கணுமா இல்லையா? அங்கே அப்படி ஏற்பட்டுட்டான். அப்ப அதை நாம செஞ்சத்தால அதுக்காக நம்ம நேரங்களையும் நம்மட காலங்களையும் நம்மட வாழ்க்கையில இருக்கிற சூழல்களையும் ஒதுக்கி எல்லாம் தாண்டி, எல்லாத்தையும் தாண்டி பொருளாதாரத்தை பணத்தை அதுக்காக போட்டு அந்த செலவுகளையும் செய்யறதால அது அவ்வளவு மறுமையில நன்மையாக முடியும். அப்ப ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள, ஒரு குறிப்பிட்ட ஒரு சில வருடங்கள், ஒரு பாரிய அளவுல இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில இந்த கல்வி பேசப்படுகிறதா, இந்த கல்வி போய் சேர்ந்திருக்கண்டா, இந்த கல்வியை கொண்டு இந்த மக்களுக்கு கொண்டு போய் நாம எல்லாரும் சேர்த்திருக்கமண்டா, இது மறுமையில தீமையா முடியுமண்டா நினைக்கிறீங்க? நன்மையாக முடியும். கண்டிப்பா முடியும். முடிஞ்சிருக்கி. இப்ப விளங்கிட்டா? அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? இனி வார நேரத்தை, இனி வார காலத்தை, இனி வார உங்களோட உதவிகளை நன்மையா முடிகிறதுக்கு நன்மையின் பக்கம் திருப்ப போறீங்களா? தீமையா முடிகிற தீமையின் பக்கம் தான் திருப்பி இன்னும் அந்த இருட்டு குழியில கொண்டு போய் விழ போறீங்களா? அதை நீங்க முடிவு எடுக்கணும். நாங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு புரிய வச்சு தரலாம், விளங்கப்படுத்தி சொல்லலாம். அந்த தெளிவை உங்களுக்கு இதுதான் விஷயம் என்று சொல்லி தெளிவாக என்ன செய்யலாம், உங்களோட அறிவுல பிடிபடுற மாதிரி தரலாம். ஆனா முடிவெடுத்து செயற்படுறது எல்லாம் உங்களோட கையில இருக்கு. நீங்க எல்லாரும் செயற்படாம, அந்த செயற்பாட்டுக்கு வராம இருக்கிற ஆட்கள்ங்கிற கருத்தோட நான் பேசுகிறேன். நான் உறவாட்டத்துல வந்திருக்கிறாங்களே சொல்றேன். இந்த உறவாட்டமும் இல்லாம, இந்த உறவுகளும் இல்லாம, இந்த சத்திய சங்கத்துக்குள்ள, இந்த சத்திய இந்த சங்கத்துக்குள்ள, இந்த சங்கத்துக்குள்ள இணையாம, இந்த சச்சன சங்கத்துக்குள்ள இருக்கிற இந்த சத்திய உண்மையை கேட்காம, உங்களை சபல புத்திய நீக்காம, சாந்தி இல்லாம திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, அவங்க பேச்ச கேட்பாளா இல்லையா? அவர்களுக்கிட்ட மறுமையில நீங்க தீமை என்கிற இடத்துக்கு வர போறீங்களா? உங்களோட வாழ்க்கைய ஃபுல்லா மறுமையில ஒன்றுமில்லை ஆக்க போறீங்களா? மறுமையில எல்லாம் தீமையா முடிஞ்சிட்டே என்று உணர்ற இடத்துக்கு வர இடத்துக்கு கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் பரிதாப முடிவதடா. என்ன பாராளும் மன்னன் போல் பகல் வேஷம் போட்டாயே பரிதாப முடிவேடா என்று உஸ்தாது கேட்கிற இந்த பரிதாப முடிவுக்கு உங்களோட வாழ்க்கை வரணுமா? இல்ல அந்த வாழ்க்கையை கொஞ்சம் உறவாட்டம் பக்கம், இந்த உறவுகளின் பக்கம், இந்த சச்சன சங்கம் சத்திய உண்மையை பேசுற இந்த பக்கம்
திருப்பி கொஞ்சம் உங்களை சபல புத்தியை நோக்கி சாந்தி என்ற மறுமையில கிடைக்கிற அந்த நன்மைக்கு வரப்போறீங்களா? உங்களோட கையில இருக்கண்டு யாருக்கு சொல்றேன்னு யாருக்கெல்லாம் இது படுகிறோ அவங்க எல்லாரும் கொள்ளுங்க. யாருக்கெல்லாம் இந்த வார்த்தை வந்து குத்துதோ நீங்க எல்லாரும் புரிஞ்சு கொள்ளுங்க. யாருக்கெல்லாம் இந்த உள்ளத்துல வந்து பொறாமையை ஏற்படுத்துதோ நீங்க எல்லாரும் விளங்கிக் கொள்ளுங்க. அதனால உங்களோட பிடிவாதத்தை விடுங்க, வாதத்தை போக்கலாம். விவசாய பாட்டி கேட்டீங்கன்னே என்னன்னு கேட்டீங்க? பழமையை மாற்றலாம், வாதத்தை போக்கலாம். பழமையை மாற்றலாம், வாதத்தை போக்கலாம். பிடிவாதம் நீங்காதடா மனிதா, பிடிவாதம் நீங்காதடா. வளமையை மாற்றலாம், வாதத்தை போக்கலாம். நம்ம வளமையாக இருக்கிற செயற்பாடுகள் இருக்கே, இந்த வளமையான ஒரு செயற்பாடு இருக்கமா, அந்த வளமையை மாற்றலாம், வாதத்தை போக்கலாம். ஒரு வாதம் பண்ணினா அந்த வாதத்தை என்ன செய்யலாம்? போக்கலாம். ஏன்? தெளிவுபடுத்தி விளங்கப்படுத்தி விஷயத்தை புரிய வச்சு என்ன செய்யலாம்? போக்கலாம். பிடிவாதத்தை சொல்றாங்க, பிடிவாதம் நீங்காதடா. அப்ப பிடிவாதத்தில் இருக்கிறீங்க நீங்க. பிடிவாதம் கொண்ட ஆட்கள்ங்கிறத நானா சொல்லணுமினி? வளமைய மாத்தலாம், வாதத்தை போக்கலாம், பிடிவாதம் நீங்காதடாங்க. அப்ப நீங்க பிடிவாதத்தில் இருக்கிறீங்கிறது எங்களுக்கு தெரியாமையா இருக்கு. உங்களோட மனச்சாட்சியில கை வைங்க. நாங்க என்ன சொல்றோம்னு முதல் கேளுங்க. அவங்களோட மனச்சாட்சி இவர் சொல்றது ஹக்கு என்று செல்லும். ஆனா உங்களோட பிடிவாதத்தில இருக்கிறீங்கிறத நீங்க இந்த கட்டத்துல விளங்கிக் கொள்ளுங்க. இதால ஒன்று நடக்காத. பிடிவாத மூடருக்கு பேரின்பம் எட்டாது. பிடிவாத மூடருக்கு எட்டாது ஞானம் பண்ணி சொல்றாங்க. பிடிவாத மூடருக்கு பேரின்பம் கிட்டாதுன்னு சொல்றாங்க. நீங்க பிடிவாதத்தில இருந்ததால, பிடிவாதத்தில இருக்கிறதால, நீங்க பிடிவாதம் பிடிக்கிறதால எங்களுக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. நஷ்டப்பட்டோரில் சேருகின்ற, நஷ்டப்பட்டோரில் இருக்கிற, நஷ்டப்பட்டோர் என்கிற கூட்டத்தில அமர்ற அந்த பாக்கியம் உங்களுக்கு தங்களுக்கு மரபு. அது பெரிய பாக்கியம். நீங்க பிடிவாதம் பிடிச்சிட்டு இதை யாருக்கு சொல்றேன்னு விளங்குதா? அப்ப அதனால மறுமையில நன்மையாக முடிகிற விஷயத்தையும் இந்த பேச்சில தெளிவுபடுத்தி, அதே நேரத்துல மறுமையில தீமையாக முடிகிற விஷயத்தையும் இந்த பேச்சில பிதிச்சு அறிவிச்சிரு. இது நன்மைகளாக முடியும், இது தீமைகளாக முடியும். அப்ப இது ரெண்டையும் நீங்க பகுத்து உணர்ந்து செயற்பட்டா நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு உள்ளத்தை உருவாக்கலாமா? உருவாக்க முடியாதா? நன்மை மிகைத்து விட்டால் சிராத்தை கடந்துடுவாய். இது ஒஸ்தாது சொன்ன வாக்கு ஹக்கு.